நடிகர் விஜய் மீது சீமான் சரமாரியான குற்றச்சாட்டுகளை இந்த மாநாடு நிறைவடைந்ததற்கு பின் வைத்திருக்கிறார். அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் சீமானின் திடீர் வெறுப்புக்கு என்ன காரணம் என்பது குறித்தும் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களிடம் கேட்கலாம். அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த மாநாடு முடிவடைந்த பின்னர் திடீரென நேற்று முதல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல்வேறு கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் நடிகர் விஜய் மீது வைத்திருக்கிறார். அதில் முதலாவதாக குற்றச்சாட்டு டபுள் தேசிய மேறு, திராவிட மேறு இரண்டும் ஒன்றல்ல என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இது தொடர்பாக நடிகர் விஜய் விவாதிக்க தயாரா என்று கேட்டிருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க சார்? இரண்டுமே ரெண்டு கண்கள்னு சொல்லியிருக்கிறாரு. ரெண்டும் ஒன்றா, இரண்டு கண்களா, அல்லது இரண்டும் வெவ்வேறா? ஒரே ஒரு விடயம் தான். எந்த ஒரு கொள்கையா வேணாலும் இருக்கட்டும், அது அந்த மண்ணுக்கு, அது தோன்றிய மண்ணுக்கு, அந்த மக்களுக்கு நன்மை பயத்ததா அல்லது தீமை பயத்ததா? இப்ப RSS ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அது பிளவுபடுத்துது, மக்களை பிளவுபடுத்துது, மக்களுடைய அமைதியை சீர்குலைக்குது, சமூக வாழ்வை சீர்குலைக்குது. அப்படின்றதுனால அவங்களுடைய கொள்கையை நம்ம எதிர்க்கிறோம், அதை பாசிசம்ன்றோம். சரி. ஐயா தந்தை பெரியாருடைய கொள்கை தான் பொதுவா திராவிடியன் ஐடியாலஜின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஐயா தந்தை பெரியாருடைய கொள்கைக்கு தான் சமத்துவம், சமூக நீதி, அதே மாதிரி பெண்ணுரிமை, சுயமரியாதை, பாகுபாடற்ற சமூகம், இப்ப அந்த மாதிரியான விடயங்களை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு திராவிடியன் ஐடியாலஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுக்கும் தமிழ் தேசியம்னு சொல்லக்கூடிய தமிழ் மக்களினுடைய வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவது, அவருடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்கான, அவங்களுடைய முன்னேற்றத்திற்கான, அவங்களுடைய பொருளாதார வாழ்வை மேம்படுத்துவதற்கான ஒரு அரசியல் தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த அரசியலுக்கும் என்ன வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு இருக்க முடியும்? முரண்பாடு அவர் என்ன சொல்றதுன்றதுலாம் இல்ல, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அவர்தான் சொல்லிட்டாரு, அவர்தான் என்னன்னோ சொல்லிவிட்டாரு. அதனால நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னோம்னா, இப்ப தந்தை பெரியாரினுடைய கொள்கைகள், அவருடைய போராட்டங்கள், அவருடைய இயக்கம், அவற்றால் தமிழ்நாடு பலன் பெற்றதா இல்லையா? உண்மைதான், அதுதான் முக்கியம். நீங்க அந்த ஐடியாலஜி பேஸ் பண்ண அரசியல் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது வேற விஷயம். அந்த தளபதி நல்லாவே சுட்டி காட்டிட்டாரு, விஜய் நல்லா சுட்டி காட்டிட்டாரு. அவருடைய அண்ணாவின் பேரை சொல்லிக் கொண்டு, பெரியாருடைய பேரை சொல்லிக் கொண்டு இங்க ஊழலில் ஈடுபடுகிறார்கள், மிகப்பெரிய நிர்வாக சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது, சுயநல அரசியல், குடும்ப அரசியல் சொல்லிட்டாரு. அரசியல் வேறு. அந்த ஐடியாலஜியை பத்தி நீங்க பேசுங்க. அந்த ஐடியாலஜி நன்மை பயத்தது அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்திய அளவில் செய்யப்பட்ட அரசமைப்பு செய்யப்பட்ட முதல் சட்ட திருத்தத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னும் அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்றது வரைக்கும் தந்தை பெரியாருடைய கொள்கை தான். அப்ப தந்தை பெரியாருடைய கொள்கைகள் அப்படின்றது தான் வந்துட்டு இங்க ரொம்ப முக்கியம். அதைத்தான் திராவிடியன் ஐடியாலஜி அப்படின்றோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக பொருளாதார சுரண்டலில் இருந்து அவர்களை காப்பாற்ற, அவருடைய வாழ்வாதாரங்களை காப்பாற்ற, அதற்கான முன்னெடுக்கக்கூடிய அரசியல் தான் தமிழ் தேசியம் அப்படின்றோம் நம்ம. ரைட்டுங்களா? அப்போ இரண்டு கண்கள் சொன்னது என்ன ஒரு முரண்பாடு கண்டுட்டாரு இவரு?